ஆன்மீக யதார்த்தம் உங்களை ஒரு உன்னதமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லும். உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கும் இந்த பயணம் உங்கள் அறிவாற்றலையும் சந்தோஷங்களையும் விரிவாக்கும். இந்த பயணம் ஆன்மீக யதார்த்தம் தியானம் மற்றும் தியான அனுபவங்களை பற்றியதே. இதை காணும் பொழுது மன அமைதியுடன் பாருங்கள். அதன் ஓட்டத்தில் உங்களை ஐக்கியமாக்கி பாருங்கள். ஆராய்ச்சியில் ஈடுபடாதீர்கள். அதற்குள் முற்றிலுமாக இருத்தல் அவசியம். ஏதாவது மாற்று எண்ணங்கள் தோன்றினால் ஒரு ஆழ்ந்த சுவாசம் பெறுங்கள். அதனுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காகவே. இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு துகள். நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அடைய வேண்டும் என்பதுதான். ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். இந்த நிலையை அடைவதற்கு நமக்கு சுய அறிவும் பிரபஞ்ச சக்தியை பற்றிய அறிவும் வேண்டும். நமது அன்றாட பணிகளுக்கு இந்த சக்தியைத்தான் பயன்படுத்துகிறோம். பார்ப்பதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு, யோசிப்பதற்கு மற்றும் நம் உடலின் எல்லா செயல்களுக்கும் பிரபஞ்ச சக்தியைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். உறக்கத்தின் பொழுது நமக்கு கிடைக்கும் குறைவான பிரபஞ்ச சக்தி நம்முடைய அன்றாட பணிகளுக்கு போதுமானதாக இல்லை. அதனால்தான் நாம் களைப்படைந்து, சோர்வடைந்து, ஒருவித பதட்டத்துடன் காணப்படுகிறோம். இதன் காரணமாகத்தான் மனசோர்வு, உடல் உபாதைகள் மற்றும் எல்லாவித நோய்களுக்கும் ஆளாகிறோம். இந்த அவஸ்தைகளிலிருந்து நாம் வெளிவர நமக்கு இன்னும் அதிகமாக பிரபஞ்ச சக்தி தேவைப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி ஒரே சீர்வரிசையில் எடுத்துச் செல்ல தேவைப்படுகிறது. ஆரோக்கியமான, சந்தோஷமான வாழ்க்கையை பெற தேவைப்படுகிறது. நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் முழு ஈடுபாட்டுடன் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள தேவைப்படுகிறது. நம்முடைய அறிவாற்றலை அதிகரித்துக் கொள்ளவும், இறுதியாக நம்முடைய உள்ளுணர்வை பரந்த நோக்கத்தில் காணச் செய்யவும் இது உதவுகிறது. தியானத்தின் மூலமாகத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியை அபரிவிதமாக பெற முடியும். தியானத்திற்கு முக்கியமானது அமரும் நிலை. எந்த முறையிலும் அமர்ந்து கொள்ளலாம், நமக்கு சௌகரியமான முறையில். அதே சமயத்தில் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்வது முக்கியம். தரையில் அமர்ந்து கொண்டோ அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ தியானம் மேற்கொள்ளலாம். நமக்கு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய வசதியாக உள்ளதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்யலாம். வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். கால்களை சப்பனமிட்டுக் கொள்ளுங்கள். 2 கைகளின் விரல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள். அமைதியாக, சகஜமாக உட்காருங்கள். உங்கள் முழு உடலையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். மனதையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள். கால்களை பின்னி விரல்களை கோர்த்த நிலையில் நமக்கு ஒரு சக்தி வளையம் உருவாக்கப்படுகிறது. கண்கள்தான் நம் மனதின் கதவுகள். அதனால் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம். மந்திரம் உச்சரிப்புகள், வேறு உச்சரிப்புகள் மனதின் வேலை.
அதனால் இவைகளை நிறுத்த வேண்டும். நம்முடைய உடல் முற்றிலும் சகஜ நிலையில் இருக்கும் பொழுது நமது உள்ளுணர்வு அடுத்த நிலைக்கு பயணம் செய்யும். மனம், அறிவாற்றல். மனம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அது எண்ணங்களின் புதையல். நமது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு எண்ணற்ற கேள்விகள் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதிற்குள் எழுந்தபடியே இருக்கும். மனதை, அறிவாற்றலை கடந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். நமது ஆன்மாவின் இயற்கையான குணம் கவனித்தல். இதனால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும். மூச்சு விடுவதை ஒரு செயலாக எண்ணி செய்யக்கூடாது. காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் நமக்கு தெரிந்து நடக்கக்கூடாது. மூச்சுக்காற்றை சுவாசிப்பதும் வெளியேற்றுவதும் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும். நம்முடைய இயற்கையான சுவாசத்தை கவனித்து